ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஜிஎஸ் சூப்பர் 50 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நான் என்ன சொல்கிறேன் முழுமையாக லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் முழுமையாக பார்க்கல அப்படின்னா தலையும் இல்லாமல் வாழும் இல்லாத மாதிரி தான் வந்திருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கோம், எந்த மாதிரி எடுத்திருக்கோம், என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இதுக்கான கீ எங்கே இருக்குது, எந்த மாதிரி படிக்கணும், ரிவிஷன் எப்படி பண்ணணும் எல்லாமே நான் சொல்கிறேன். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சரி பார்த்துலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம் இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சமச்சீர் புத்தகம் அவ்வளோ பாடங்கள் இருக்குது. இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த பாடங்கள் இருந்து ஒரு டாப் 50 லெசன்ஸ், அதாவது இந்த 50 லெசன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எத்திக்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி எங்கேருந்துலாம் கேட்டிருக்காங்க, எந்தெந்த பாடங்கள்லாம் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குது, கேள்வி கேட்கலாம். இந்த ஃபார்மேட்டில் ஒரு 50 பாடங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட் எல்லாமே நான் வீடியோவை கொடுத்துருக்கேன், அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இதிலிருந்து ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம்ல கிட்டத்தட்ட ஒரு 300 கேள்விகள் நம்ம டெஸ்ட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கான கீ நம்ம டெலகிராமில் அப்லோட் ஆகும், அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா இந்தியன் பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடமாக இருக்குது. இந்தியன் பாலிட்டியில் இந்த பாடங்கள்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேரும் ஸ்டாட்டிக்கும் சேர்ந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ குரூப் 1 எடுத்தாலும், குரூப் 2 எடுத்தாலும், குரூப் 4 எடுத்தாலும் பாலிட்டிக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும். மினிமம் 10 கேள்விகள் கேரண்டிங் வரப்போகுது. இப்போ இந்தியன் குரூப் 2, குரூப் 4 எடுத்தோம் அப்படின்னா 15 கேள்விகள், குரூப் 1ல் 40 கேள்வி கிட்டே வந்திருக்கு. அப்போ பாலிட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. இப்போ பாலிட்டியில் எந்த லெசன்ஸ்லாம் படிக்கணுன்ற மாதிரி அந்த 50 சாப்டர்ஸ்லையுமே ஒரு 10 கிட்ட பாலிட்டி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அங்கேருந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம பாலிட்டி கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சரி பார்த்துடலாம். இதில் தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மேட்டில் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஒரு டெஸ்ட் வரப்போகுது. அதே சிலபஸில் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் நான் ரெகுலராக கொடுக்க முடியும். இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் வரும், அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி பார்த்துலாம். அண்ட் இந்த ஃபார்மேட்டில் ஒரு ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் வேணும், எல்லா சிலபஸும் கவர் ஆகிற மாதிரி சமச்சீர் புத்தகம், டிகிரி லெவல், லாங்குவேஜ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் சீரிஸ் வித் ஆஃபர் ப்ரைஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி பார்த்துலாம். ஸோ இங்கே நம்ம கவர் பண்ண போகிறது இந்தியன் பாலிட்டியில் இந்த 5 பாடங்கள். ஓகே, அதாவது 10th கவர் ஆகிற இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு, 12th லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் அண்ட் 12th எக்ஸிக்யூட்டிவ் ஆட்சித்துறை. ஓகே, இந்த 5 பாடங்கள் நிச்சயமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. பாலிட்டியில் இன்னும் ஒரு சாப்டர் முக்கியமாக இருக்கும், லோக்கல் கவர்மெண்ட், உள்ளாட்சி அரசாங்கம் நம்ம படிப்போம். அந்த சாப்டரில் 9th and 11th மட்டுமே அவ்வளோ கேள்விகள் இருக்குது, நோட்ஸ் அவ்வளோ இருக்குது. அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் பாலிட்டி முழுமையடையும். நம்ம டெஸ்ட் லிஸ்ட்டில் அதுவுமே கவர் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது கொடுக்க முடியும். ஓகேவா, சரி இந்த பாடங்கள் எல்லாமே பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ப்ராப்பர் ஒன்லைனர்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஒன்லைனர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில இடத்துல ஆப்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும், ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். இது ஃபுல்லாக ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஃபார் தமிழ் மீடியம் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே என்ன ஃபார்மெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சாப்டர், அந்த பாடங்கள் இருந்து ஒரு ஒன்லைனர்ஸ் ஃபார்மேட்டில் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதாவது இது முக்கியம் இருக்குது, இது முக்கியம் இல்லை அப்படிலாம் கிடையாது. அந்த லெசனில் இந்த டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். இதில் ஒரு 300 கேள்வி கிட்டே வந்திருக்கு. இந்த 300 கேள்வியும் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதை ப்ரிப்பேர் பண்ணால் தான் மினிமம் நமக்கு தேவையான கேள்வி எக்ஸாமில் ஃபேஸ் பண்ண முடியும். அடுத்த வேலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு புக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா, நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த பாடங்கள் ஃபுல்லாக இருக்குது. எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இந்த 5 பாடங்கள் இருக்குது ரைட்டா. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 5 பாடங்களும் ஒன்ஸ் அந்த புக்கில் ஃபுல்லாக படிங்க. நீங்கள் மக பண்ண வேண்டாம், நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது அந்த புக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 5 சாப்டர்ஸுமே ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஒரு ரீட் விடுங்க, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு ரீட் ஃபுல்லாக விடணும். எந்த டாப்பிக்கை மிஸ் பண்ணாமல் A to Z அந்த லெசனில் இருக்கிற இன்ட்ரோலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் புக் பேக் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸில் புக் பேக்கும் நம்ம சேர்த்துருக்கோம். அப்போ நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அந்த புக்கு ஓரம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஒன்லைனர்ஸை ஃபுல்லாக படித்து பாருங்கள். நீங்கள் படித்த கண்டென்ட்டும் இங்கே இருக்க கண்டென்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா
இங்கே நாமளாக எதுவுமே வந்து ஃப்ரேம் பண்ணவே இல்லை. ஒரு சென்டென்ஸும் இங்கே வந்து ஒரு 300 கேள்வி இருக்குது அப்படின்னா அதை 300 வந்து 300 சென்டென்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த 300 சென்டென்ஸில் ஏன், எதுக்கு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா, வருமா வராதா, இந்த மாதிரி மட்டும் ஆட் பண்ணி ஒரு ப்ராப்பர் கொஸ்டினாக மேக் பண்ணி 300 கேள்விகள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதாவது 300 ஸ்டேட்மெண்ட். இந்த 300 ஸ்டேட்மெண்ட்டும் அந்த புக்கில் வந்து உண்டு. அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மேபி ஒரு 2-3 கேள்விகள் ஸ்பெல்லிங் விஷயம் அந்த மாதிரிலாம் வந்து வரலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்விகள் நம்ம வரும்போது அதை வந்து பின்னாக மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 300 கேள்விகளும் புக்கில் படித்தோமா, அந்த புக்கில் படிச்சுட்டு இந்த ஃபார்மேட்டை ஒன்ஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இந்த 300 கேள்விகளில் எத்தனை கேள்விகள் நீங்கள் படித்த புக்கிலிருந்து அட்டன் பண்ண முடியுது? மினிமம் இந்த 300ல் ஒரு 190, 200 கேள்விகள், 100 கேள்வி தப்பாலாம் பரவாயில்ல. ஏன்னா எல்லாமே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஆப்ஷன் ஏபிசிடி போட்டு இங்கி பிங்கி வாங்கி போட்டு அட்டன் பண்ண முடியாது. இந்த 300 கேள்விகளில் 150 மேலே வருதுன்னு அப்படின்னாலும் நீங்கள் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா 5 பாடங்கள் இருக்குது. 5 பாடங்கள் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேஜ் கிட்டே வந்திருக்கும். அந்த 60-70 பேஜுகள் நம்ம சும்மா ரீட் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்கப்பட்டிருக்க கேள்விகளை அட்டன் பண்ணும் போது உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக வந்து வரும். நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுக்கும் போதும் இதான் ஃபர்ஸ்ட் வந்து கொடுப்போம். ஓகே, இது ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒன்லைனர்ஸ் ஃபார்மேட் பேஸ் பண்ணி ஒரு 100 கேள்விகள் 200 கேள்விகள் எம்சிக்யூ ஃபார்மேட் நம்ம வந்து கொடுப்போம். அப்போ நமக்கு என்ன விஷயம் வருதுன்னா ஒரு டாப்பிக்கில் 10 புக்கு படிக்கிறத விட ஒரு டாபிக் 10 முறை நீங்கள் படித்தாதான் எக்ஸாம்ஸை ரீச் பண்ண முடியும். அப்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 5 பாடங்களும் புக்ஸில் ஃபுல்லாக வந்து படிச்சிடுறீங்களா? ரைட்டா? படித்து முடிச்சுட்டு இங்கே கொடுக்கப்படுற கேள்விகளை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்க போகிறீங்களா? அப்போது ஒரே டாபிக் 2 டைம் படித்தாச்சு. ஒரு டைம் புக்கில் படிச்சிங்க, செகண்ட் டைம் நம்ம கேள்வி ஃபுல்லாக வந்து பார்த்துட்டீங்க, தேர்ட் டைம் நம்ம யூடியூப் சேனல்லையோ நம்ம டெலகிராம் என்ன பண்ணோம்னா ஒரு 200 கேள்விகள் 100 கேள்விகள் எம்சிக்யூ ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஆப்ஷன் ஏபிசிடி போட்டு ஓஎம்எஸ்டியில் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்போ அதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டாப்பிக்கு புக்கில் படித்தோம் ஒரு டைம், அடுத்தது ஒன்லைனர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். அந்த ஒன்லைனரில் 300 கேள்விகளில் 150 மேலே போட்டாலே சூப்பர். அப்படின்னா அந்த 150 கேள்விகள் நல்லா நீங்கள் படிச்சிருக்கீங்க. 2 டேஸ் படிச்சாச்சா? தேர்ட் டைம் இதே கேள்வியை ஒரு 100-200 கேள்விகள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ரிவைஸ் பண்ணிட்டா இந்த டாபிக் உங்களுக்கு போதும். அப்போ இந்த ஃபார்மெட்டில் நம்ம இந்த 50 பாடங்களுமே முடிக்கும் போது நீங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணிடலாம். நம்ம ஐஎன்எம்மும் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கான ஒன்லைனர்ஸ் ஆன்சர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐஎன்எம் பேஸ் பண்ணியும் கொஸ்டினை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த சப்போர்ட் பேஸ் பண்ணி வந்து கொண்டு போக முடியும். ஏன்னா இங்கே வந்து ஒரு மணி பேஸ்டோ இல்லை ஒரு பெய்ட் பேட்ச்க்காக ப்ரொமோட் பண்ணுறதோ இல்லை வியூஸ்க்காக பண்ணுறது எல்லாம் வந்து பண்ணுறோம் தான், இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தொழில் ஒன்று இருக்கும், பிஸ்னஸ் ஒன்று இருக்கும், எல்லாம் ரைட். அதை தாண்டி நீங்கள் என்ன படிக்கிறீங்க, ஒரு சேனல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு தர்மம் இருக்கணும், உங்களுக்கு அந்த சேனலில் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். நீங்கள் பே பண்ணுறீங்களோ பே பண்ணலையோ அட்லீஸ்ட் அந்த சேனல் ஃபாலோ பண்ணுறதுக்காக நீங்கள் அட்டன் பண்ண போகிற கேள்விகளில் 200 கேள்விகளில் ஒரு கேள்வியாவது நம்ம கொடுக்குறதுல வந்துச்சு அப்படின்னா எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான். ஓகேவா? இதில் வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம், பெரிய தியாகம் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. புக்கில் என்ன இருக்கோ அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் பார்க்கறதோ நிப்பாட்டாமல் நீங்கள் ஷேர் கூட பண்ண வேண்டாம், நீங்கள் படித்தாலே வந்து போதும். இங்கே கொடுக்கறதுக்கு 300 கேள்விகள் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணுமோ அந்த அளவுக்கு படித்தா உங்களுக்கு ரிசல்ட் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது சாதாரணமாக இல்லை. ஏன்னா நம்ம எடுத்த உடனே ஆப்ஷன் பேஸ் பண்ணி கொடுக்கல, ஒரு ஒன்லைனர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து கொடுக்குறோம். கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி தான். நீங்கள் ஒரு புக்கு ஃபுல்லாக படித்தாலும் டக்குன்னு எடுத்து பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு, எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து இல்லை. அப்போ ஆப்ஷன் எல்லாம் பார்க்கும்போது இது வருமா வராதா, நம்ம ஸ்கூலில் படித்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி தான். ஓகேவா? அப்போ அந்த கேள்விகளுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி தான் வந்திருக்கும். அப்போ சரியான திசையில் நீங்கள் பார்த்தா தான் வழியை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே 300 கேள்வி இருக்குது, ஒன்லைனர்ஸ் இதை படிக்கணுமா, என்னடா இதை காமெடி பண்ணுறான்னு யோசிச்சா நஷ்டம் உங்களுக்கு தான். நான் வீடியோ கொடுத்துட்டேன், ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் வேணான்னு விட்டுட்டா நஷ்டம் உங்களுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. உங்கள் வேலை இதை ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு நம்ம டெலகிராம் சேனல்லையோ யூடியூப்லேயோ அடுத்தடுத்த வீடியோக்களில் எக்கனாமி ஜியாகிரஃபி எல்லாம் வரப்போகுது. அண்ட் இதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி அந்த 100 கேள்விகள் 200 கேள்விகள் ரிவிஷன் டைப்பில் 4 ஆப்ஷன் கொடுத்து ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து அட்டன் பண்ண சொல்ல போகிறேன். அங்கே பண்ணும்போது இன்னும் எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ரெடி ஆகிடுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஐஎன்எம்மில் ஒரு 300 கேள்வி, பாலிட்டி 300 கேள்வி, 600 கேள்வி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த 600 கேள்வியுமே சமைச்சர் புக் தானே. இன்கேஸ் நீங்கள் புக்கு நான் படிக்கவே இல்லை, என்கிட்ட புக்கே இல்லை, தொடவே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் புக்ஸே இல்லைனாலும் இந்த கேள்வி மட்டும் ஃபுல்லாக வந்து படிங்க.
நான் புக்கு வாங்கவே இல்லை, என்கிட்ட காசு இல்லை வாங்க முடியல, இல்லை புக்கு இருக்குது டைம் இல்லை படிக்க முடியல, பிடிஎஃபாக இருக்குது படிக்க முடியல, அவ்வளோ புக்கு எடுத்து படிக்க முடியல, டைம் இல்லாமல் இருக்குது, வேலைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா பரவாயில்ல. இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு இதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். நான் கீ கொடுப்பேன், அதை ரிவைஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் கொடுப்பேன், அட்டன் பண்ணுங்கள், ஓவர். என்ன சமச்சீர் புத்தகத்தில் படித்தா 100% நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு பிடிஎஃபாக இருந்து படிக்கும் போது ஒரு 4% கம்மியாக படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். பட் கண்டென்ட் என்னவும் சேம் தான். எமோஷன் ஒன்று தானே சார், ஃபீலிங் ஒன்று தான் சார் அப்படின்ற மாதிரி, எமோஷனும் ஃபீலிங்கே ஒன்றுன்ற மாதிரி, கண்டென்ட் ஒன்று தான். இதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணாலே போதுமான விஷயமா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இதுக்கான கீயும் டெஸ்ட்டும் நான் வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஃபுல் சிலபஸ் அங்கே வந்து போய்கிட்டு இருக்குது, அது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் எக்ஸாம் வரைக்குமாவது ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதாக வந்து இருக்கும். ரைட்டா? நன்றி, வணக்கம்.